Good morning, my dear students. Today we are going to talk about Fibonacci numbers in information processing. Okay, yes. I hope already you have learned in earlier classes about Fibonacci numbers. Correct, Amma? Yes. What is the form of Fibonacci numbers? Listen. F of n equal f of n minus 1 plus f of n minus 2. Okay, yes, in Fibonacci numbers the first term is 1, that is first term is 1, second term is also 1, third number we have to find third number f of 3. Fibonacci numbers in third number in Fibonacci is f of 3 minus 1 plus f of 3 minus 2. Okay, yes, f of 3 minus 1 2 plus f of 3 minus 2 1. Okay, yes, f of 2 means second number. What is the second number? 1 plus f of 1 means first number. What is the first number? 1. So 1 plus 1 equals 2. Okay, so third number is 2. Okay, next we have to find fourth number. F of 4 equals f of 4 minus 1 plus f of 4 minus 2. Okay, yes, f of 4 minus 1 3, f of 4 minus 2 2. So f of 3 means third number. What is the third number, ma? 2. We have substitute third number 2 plus f of 2 means second number 1. So 2 plus 1 equal to 3. Yes, 3. So fifth number 5, 6, 7, 8, 9, 10 and so on. So these are numbers is called Fibonacci numbers. Now we are going to some example about Fibonacci numbers. Okay, yes. Shall we see, ma? Are you ready? Yes. Page number 248. The situation. Let us look at the family tree of a male drone bee and a female bee. Okay, as shown in the figure 7.19 here. Female bee have two parents. Male bees have just one parent, a female. Actually, inga two bee irukma, drone bee, one male இன்னொன்னு female. Male bee க்கு ஒரே ஒரு parent தான் இருக்காங்க. ஆனா female bee க்கு வந்து two parents. Male bee க்கு ஒரே ஒரு parent இருக்காங்கன்னு சொன்னேன், அது வந்து female, அதாவது அம்மா மட்டும் தான். ஓகேவா? So no daddy in to male bee க்கு ஒரே ஒரு parent மட்டும் தான், but female க்கு இங்க two parent இருக்காங்க. ஓகே, இந்த family tree டிஸ்கஸ் பண்ணலாமா? Listen, first A அப்படிங்கிறது ஒரு மேல் பி. இந்த மேல் பிக்கு ஒரே ஒரு பேரண்ட் ஃபீமேல். ஓகே, ஸோ அடுத்தது இந்த ஃபீமேல் இருக்காங்களே, அந்த ஃபீமேல் பி இஸ் ஏ பேரண்ட், ஏ இஸ் ஏ சைல்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு பி வந்து மேல், ஸோ இவங்களோட பேரண்ட் வந்து ஃபீமேல். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மதர் பேரண்ட். ஓகே, இந்த ஃபீமேல் பிக்கு டூ பேரண்ட், மேல் அண்ட் ஃபீமேல். இந்த ஃபீமேல் பிக்கு மேல் அண்ட் ஃபீமேல் டூ பேரண்ட் இருக்காங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ். அதாவது இந்த ஏவுக்கு சி வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ். கரெக்டா? ஸோ தாத்தா பாட்டி. ஓகேவா? இந்த பிக்கு இவங்க ரெண்டு பேரும் கிராண்ட் பேரண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த மேலுக்கு ஒரே ஒரு பேரண்ட் தான். நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வர்ற அத்தனை மேல் பிக்கும் ஒரே ஒரு பேரண்ட் தான், ஃபீமேலுக்கு மட்டும்தான் டூ பேரண்ட். ஸோ அப்படி பார்த்தா உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஹியர் மேலா, இங்கே மேல் இருக்கா, அப்போ மேலுக்கு ஒரே ஒரு ஃபீமேல் பேரண்ட். இந்த ஃபீமேல் பிக்கு டூ பேரண்ட், மேல் அண்ட் ஃபீமேல். ஓகே, எஸ், சாரி, ஃபீமேல். இந்த மேல் பி இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரே ஒரு பேரண்ட் தான், அகைன் ஃபீமேல். ஓகே, இது ஃபீமேல் பி. ஸோ இங்கே டூ பேரண்ட்ஸ் இருக்காங்க, மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ ஹியர் ஃபீமேல் தானே, இது ஃபீமேலுக்கு அப்போ டூ பேரண்ட்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கு இல்லையா, ஸோ இது மேல் பிங்கிறதுனால இதுக்கு ஒரே ஒரு பேரண்ட்டு ஃபீமேல், இது ஃபீமேலுங்கிறதுனால இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் பேரண்ட்ஸ். அதாவது இந்த ஏங்கிற பிக்கு சி வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ், டி அப்படிங்கிறது கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ், இ அப்படிங்கிறது கிரேட் கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ், அதாவது தாத்தா கொள்ளு தாத்தா அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் இது இந்த ஃபேமிலி ட்ரீ. ஓகே, இந்த ட்ரீலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, த மேல் ஏ ஹேஸ் ஒன் பேரண்ட், அது ஃபீமேல். ஓகேவா? இந்த மேல் பிக்கு ஒரே ஒரு பேரண்ட், அதுதான் பி.
Next, the male A has 2 grandparents C. In the male, in the B, in the B, male B, A has 2 grandparents, that is C. Okay, since his mother had parents C, a male and female. So இந்த A ஓட mother female க்கு தான் 2 parents இருக்காங்க, male and female, confuse ஆகாத. So இந்த male ஓட family tree தான் நம்ம draw பண்றோம். இவங்களுடைய mother, grandmother and great grandparents and great great grandparents. Okay, so இந்த B ல இருந்தா நம்ம எல்லா ட்ரீயும் ஸ்டார்ட் பண்றோம். The third one, the male A இருக்கு இல்லையா, so has 3 great grandparents D. Okay, இது great grandparents. Since his grandmother has 2 parents but his grandfather has only 1. This is a grandparents. A's ஓட grandparents வந்து C இல்லையா, இங்கே இவங்களுடைய பாட்டி had 2 parents. Okay, but அவருடைய தாத்தா grandfather has 1 parent, that is female. Okay, yes, see the table, number of A parents and grandparents and great grandparents and great great grandparents and great 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 grandparents. Okay, first male B 1. Okay, next parents also 1. correct ah, A B க்கு parent 1, grandparents 1 2, great grandparents 3, great great grandparents 5. அப்புறம் அதுக்கு மேலே போணுச்சுன்னா கண்டிப்பாக 8 தான் இல்லையா. ஸோ எப்படி 8 வரும், இங்கே மேல் 1 parent female, பட் இந்த ஃபீமேல் வந்து 2 parent-ஆ, ஸோ மேல் ஃபீமேல், ஹியர் ஃபீமேல், அப்போ ஹியர் மேல் அண்ட் ஃபீமேல், மேல் ஃபீமேல், ஃபீமேல் 2 parents, ஸோ மேல் அண்ட் ஃபீமேல். கரெக்டாக. ஸோ எங்கெல்லாம் ஃபீமேல் இருக்கோ அவங்களுக்குலாம் 2 parents, அதாவது மதர் இருக்காங்க ஃபாதர் இருக்காங்க, பட் மேல் பிக்கு மட்டும்தான் ஒரே ஒரு பேரண்ட், தட் இஸ் மதர் ஒன்லி. ஓகேவா. ஸோ இதை வச்சு உன்னால் ஈஸியாக இதை எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக. அடுத்தது என் ஃபீமேல் பி, இந்த ஃபீமேல் பி எடுத்துக்கலாம். ஸோ ஃபீமேல் பினா 1, அகெயின் 2 parents 3 5, இப்படி அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து எந்த நம்பர்ஸை ஃபார்ம் பண்ணுதுன்னா பிஃபோர் நாகி நம்பர்ஸை ஃபார்ம் பண்ணுது. இன் திஸ் சிச்சுவேஷன் எக்ஸாம்பிள் ஃபார் பிஃபோர் நாகி நம்பர்ஸ். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் லெட்ஸ் டிஸ்கஸ் ஒன் எக்ஸாம்பிள் 7.7 given that one pair of newborn rabbits, they produce a new pair each month, and from the second month each new pair can breed themselves. Find how many pairs of rabbits are bred from one pair in a year, and find the relationship between the number of months and the number of pairs of rabbits by tabulation. Listen dears, இந்த பிக்சரை லிசன் பண்ணு. ஃபஸ்ட்டு மந்த் ஒரு நியூபார்ன் rabbits. Okay, this is one pair of newborn rabbits. The one is a male, the one is a female. Okay, இப்போ இங்க வந்து one pairனா ஒரு மேல் இருக்காங்க, இன்னொரு ஃபீமேல் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் மந்த்ல இது 1 month, ஃபர்ஸ்ட் மந்த் பேபியா இருக்காங்க. ஓகேவா, நியூபார்னா அப்பதான் பிறந்திருக்காங்க, நியூபார்ன் பேர். ஓகே, அடுத்த செகண்ட் மந்த் இவங்க அடல்ட்டா மாறுறாங்க. அடல்ட்னா என்னமா, கொஞ்சம் பெருசா வளர்றாங்க. கரெக்டா, செகண்ட் மந்த்ல இந்த ரேபிட் கொஞ்சம் பெருசா வளர்றாங்க. அடுத்தது தேர்ட் மந்த் பாருங்க. தேர்ட் மந்த்ல என்ன ப்ராசஸ்னா, இந்த அடல்ட் அப்படியே தான் வருவாங்க. அடுத்தது இவங்க ஒரு நியூபார்னை மேக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ குட்டி போடுறாங்க. இது செகண்ட் மந்த்ல இவங்க ஒரு குட்டி போடுறாங்க இல்லையா. ஸோ இது வந்து நியூபார்ன், இந்த அடல்ட் அப்படி தான் வருவாங்க. ஓகே, இது தேர்ட் மந்த்ல வி ஹாவ் 1 pair of adult and 1 pair of new. ஒரு நியூபார்ன் நமக்கு தேர்ட் மந்த்ல என்ன கிடைக்குது, ஒரு அடல்ட் பேர் அண்ட் ஒரு நியூ பார்ன். ஓகேவாமா. நெக்ஸ்ட் ஃபோர்த் மந்த்ல எஸ், இந்த நியூ பார்ன் அடல்ட்டாக மாறுறாங்க. ஃபோர்த் மந்த்தில் ஒவ்வொரு நியூ பார்னும் அடல்ட்டாக மாற 1 month தேவைப்படுது. கரெக்டாக. ஸோ இந்த நியூ பார்ன் 1 monthல அடல்ட்டாக சேஞ்ச் ஆகுது. கரெக்டாக. இந்த அடல்ட்டு மறுபடியும் அடுத்த ஃபோர்த் மந்த்தில் அதே அடல்ட்டாக வரும், இன்னொரு நியூ பார்னை மேக் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஹியர் வி ஹாவ் 2 pair of adult and 1 நியூ பார்ன். ஓகேவா. அடுத்தது 5th month பாருங்கள். 5th monthல
இந்த அடல்ட் அப்படியே தான் வரும். இன்னொரு நியூ பார்ன் ஒன்று மேக் பண்ணுது. ஓகே, அடுத்தது இது வந்து நியூ பார்னாக இருந்துச்சு இல்லையா 4th மந்தில். ஸோ 5th மந்த் வரும்போது இந்த பேர் வந்து நமக்கு அடல்ட்டாக மாறுது. இந்த அடல்ட் ஆல்ரெடி இது அடல்ட்டாகவே வந்துட்டு இருக்கு பாரு, இந்த கார்னர் எல்லாமே அடல்ட்டாக தான் உனக்கு வரும். ஓகே, ஸோ இந்த அடல்ட்டு மறுபடியும் ஒரு நியூ பார்ன் மேக் பண்ணுறாங்க, அதே அடல்ட்டு திரும்பி வருது. ஸோ 5th மந்தில் நமக்கு 3 பேர் ஆஃப் அடல்ட் அண்ட் 2 நியூ பார்ன், டோட்டலி 5 பேர் நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 1, செகண்ட்லி 1 தான், 3rd மந்தில் 2 பேர் கிடைக்கிறாங்க, 4th மந்தில் 3 பேர் அண்ட் 5th மந்தில் 5 பேர். ஓகே, அடுத்தது லாஸ்ட்டு 6th மந்தில் திஸ் இஸ் அடல்ட்னோ. ஸோ இது வந்து அடல்ட்டாக அப்படியே வருது, மறுபடியும் ஒரு நியூ பார்னை மேக் பண்ணுது. இது வந்து குட்டி பசங்க இல்லையா, ஸோ நியூ பார்ன் மறுபடியும் 1 மந்த்துக்கு அப்புறம் இது அடல்ட்டாக மாறுதுமா. இந்த அடல்ட்டாகவும் வருது, நியூ பார்ன் ஒன்று மேக் பண்ணுது. இது வந்து நியூ பார்ன் இல்லையா, அந்த குட்டியாக போட்டிருக்கு பிக்சரை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், இது ஒரு நியூ பார்ன். ஸோ நெக்ஸ்ட் மந்த்தில் இது அடல்ட்டாக மாறுது. இந்த அடல்ட் வந்து அடல்ட்டாகவும் இருக்குது, ஒரு நியூ பார்னை மேக் பண்ணுது. ஸோ இங்கே 6th மந்தில் டோட்டலாக நமக்கு 5 பேர் ஆஃப் அடல்ட் அண்ட் 3 நியூ பார்ன் கிடைக்குது. டோட்டலாக 8 பேர் நமக்கு கிடைக்குது. ஸோ பாருங்கள் 1 1 2 3 5 8. ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் மந்த் 1 2 3 4 அது கண்டினியூவாக வரும் ஒவ்வொரு மந்த்துக்கும். நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் ரேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் Fibonacci numbers, Fibonacci sequence. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் எ எக்ஸாம்பிள் ஆஃப் Fibonacci numbers. Next we are going to discuss about highest common factor. Highest common factor means HCF or GCD. Okay, here we have 4 method, correct? 4 method. The first method is factorization method. The second one prime factorization method. The third one repeated division method, and fourth one repeated subtraction method. Okay, now we will doing 4 examples about how to find highest common factor. Okay, that's ready. Yes, first method is factorization method. Okay, yes, here we have to find HCF of 20 and 15. 20 க்கும் 15 க்கும் என்ன HCF find பண்ண போறோம். HCF அப்படிங்கிறது highest common factor. So இந்த 20 க்கும் 15 க்கும் what is the common factor? Okay, yes, first factors of 20. What is the factors? கன்ஃபியூஸ் ஆகாதம்மா. இந்த 20 எந்தெந்த டேபிள்லாம் வருமோ அந்த டேபிள் தான் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ 20 ஃபஸ்ட்டு 1 டேபிளில் வரும், கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 2 டேபிள், 10 2s are 20. ஸோ 2 டேபிளையும் 20 அக்கர் ஆகுது. நெக்ஸ்ட்டு 4 டேபிள், 5 4s are 20. எஸ், 5 டேபிள், 4 5s are 20. 10 table, 10 2s are 20. So 20 table, 20 into 1 20. So இது எல்லாமே 20 occur ஆகக்கூடிய tables. So these are factors of 20. Okay va? So like 15 factors of 15. So 1 table 15 வரும், 3 table also occur in 15, 5 table also occur 15, and next 15 table. So இது தவிர வேற எந்த table 15 வராது. Okay va? So these are factors of 20 and 15. Next மா இதுல எதுமா காமனா இருக்கு? Compare these two numbers. What is the common numbers? Yes, 5. 5 is a common number. So therefore, the highest common factor of 20 and 15 is 5. Okay. Yes. Next, second method is prime factorization method. Okay, va? Here we have to find HCF of using prime factorization method. Already we have seen about the prime factorization method, correct? Yes. See, 18 we can express by using 2 table, 9 2s are 18. Again we can express by using 3 table, 3 3s are 9. So we have 2 into 3 into 3. These are prime factors of 18. Okay va? Idella prime number thana, 2 3 3 la prime number. So these are prime factors of 18. Okay. Next 27 also again we can express by using 3 table. So here also we have 3 cube, that is 3 into 3 into 3. Correct ama? 3 3s are 9, 9 3s are 27. So these are prime factors of 27. Okay. Yes. Next we can write 18 implies 2 into 3 into 3. Again 27 implies 3 into 3 into 3. Okay. Yes, what is the common number, common factor? 3. First 3 is a common factor, common number. Next again 3 is also common number. Correct? Balance எதுமே common கிடையாது. இந்த 2 3 மட்டும் தான் காமனா இருக்கு. So 3 into 3 9. 9 is a HCF of 18 and 27. Next we will see how to find the HCF using repeated division method. Okay.
Third method, repeated division method. Yes, here we have to find the HCF of 455 and 26 by using repeated division method. Repeated division method. Listen, yes, what is a large number? 425. Sorry, 455. Here we have to divide 455 by 26. So 455 26 ஆல divide பண்ண போறோம். Yes, next we have to find how many times 26 in 455. We have to find how many times 26 in 455. Yes, can we check? Yes, 26 into 15, 390. But we have here 455. So next we can check 26 into 17, 442. So ஒவ்வொரு டைமா 16, 14, 15 நீ தான் செக் பண்ணி பார்க்கணும் எத்தனை டைம்ஸ் 26 வந்து 455ல இருக்குன்னு. ஓகேவா? Here we have to found 17 times. 26 into 17, 442. Okay, so we can write 17 into 26, 442. Next we can subtract 455 minus 442. Okay va? So we have 13. Next step ma, listen carefully dears. Next step என்ன பண்றோம் அப்படினா இங்க பேலன்ஸ் 13 கிடைச்சிருக்கு 13. Okay, so next stepல இந்த 26 dividend and 13 is a divisor. Okay va? So இது interchange ஆயிடும். இப்போ 26 13 ஆல டிவைட் பண்ண போறோம். 13 ஆல டிவைட் பண்ண போறோம். Okay va? So 13 how many times? 13 in 26 2 times. Okay va? How many times? 13 in 26 2 into 13 26. So answer we getting 0. Listen dears. So எந்த நம்பரால டிவைட் பண்ணி உனக்கு ஃபைனல் ஆன்சர் 0 கிடைக்குதோ அந்த ஆன்சர் இஸ் HCF. This is a repeated division method. ஓகேவா? So 13 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 0 கிடைச்சிருக்கு. கரெக்ட்டா? So 13 is the HCF of 455 and 26. The last method, repeated and subtraction method. Repeated subtraction method. Yes, here we have to find 42 and HCF of 42 and 70. Yes, first let's take m equal to first number m equal to 42 and n equal to 70. Correct? Yes, what is the largest number ma? 70. நம்ம subtract பண்ணும்போது larger numberல இருந்தா small number subtract பண்ணுவோம். Correct? So we can write first 70 minus 42. This is subtraction method, repeated subtraction method. So continuous subtract பண்ணிட்டே வரும்போது ஃபைனலா எப்போ 0 கிடைக்கிற வரைக்கும் கண்டினியூவா நீ subtract பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். Okay, yes, first 70 minus 42 equal we getting 28. Okay va? Next we can compare the 42 and 28. What is the larger number? 42. So we can subtract 42 minus 28. Correct? 42 ல இருந்து 28 minus பண்ணா we have 14. Okay va? அடுத்தது 28 minus 14. 14 28 and 14 minus panna 14. Again 14 minus 14 0. Yes, we getting answer 0. So therefore 14 is a HCF. So 14 minus பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. கரெக்ட்டா 0 கிடைச்சிருக்கு. So therefore the HCF is 14. Okay, I hope so the 4 types உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? Yes, next we are going to discuss cryptology, page number 254. Cryptology, page number 254 ல இருக்குமா? Yes, what is the meaning of cryptology? இந்த cryptologyங்கிறது எதை பற்றி இருக்குது அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ரைவேட்டாக அதாவது சீக்ரெட்டாக அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறது தான் cryptology. ஓகேவா? In today's world, security information is a fundamental necessity not only for military and political department but also for private communication. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எப்படி ஒரு சீக்ரெட் கோட் மூலமாக தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஏன்னா வெரி ஒரு செக்யூராக வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ என்னென்ன சீக்ரெட் கோட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகே, எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் some technical details only we have to learn in cryptology concept. Yes, plain text. What is a plain text ma'am? The original message is called a plain text. என்ன ஒரிஜினல் மெசேஜோ அதை தான் plain text அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட்டு chipper text or chipper number அப்படின்னா the encrypted output is called the chipper text or chipper number. Chipper text is written in capital letters while plain text is usually written in lower case. The secret key is used to something generated to chipper text from the plain text. Okay va? So chipper text அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு capital letters தான் denote பண்ணியிருப்பாங்க. Okay va? Next, encryption and description meaning the process of converting the plain text to chipper text. ஒரு ஒரிஜினல் மெசேஜை நம்ம சிப்பர் டெஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் என்கிரிப்ஷன். அதுவே ஆப்போசிட்டாக ஒரு சிப்பர் டெஸ்ட்லேருந்து மெயின் பிளைன் டெஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறா அதுக்கு பேர் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, எஸ்,
let's see one example. Example 7.8, use Caesar chipper table set plus 4 and try to solve the given secret sentences. Yes, இது ஒரு secret sentence. இதுக்கு என்ன மீனிங் இது நமக்கு தெரியாது. ஆக்சுவலி இந்த சென்டென்ஸ் வந்து பாரு FVIEO MR GSHIW இதில் என்ன ஆக்சுவலி இதில் என்ன மீனிங் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இது சிப்பர் டெஸ்ட் மூலமாக இதை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, எஸ், திஸ் இஸ் அ சிப்பர் டெஸ்ட் டேபிள், திஸ் இஸ் அ பிளைன் டெஸ்ட், ABCD 26 வரைக்கும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சிப்பர் டெஸ்ட் உனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 4 கீ வந்து சிப்பர் டேபிள் செட் 4. ஓகேவா, இப்போ 4 1 2 3 4. Here we have to set 2 4 plus 4 table plus 4. ஸோ அப்போ நம்ம வந்து இது வரைக்கும் 4 + 4னா அடிஷ்னல். இப்போ ஈலேருந்து தான் நம்ம ABCD ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கேபிட்டலில். ஸோ ABCD V வரைக்கும் இங்கே ஃபினிஷ் ஆகும். அகெயின் WXYZ. ஓகேவா, இதான் சிப்பர் டெஸ்ட்டுமா. ஸோ இந்த பிளைன் டெஸ்ட்டை எப்படி சிப்பர் டெஸ்ட்லேருந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஆக்சுவலி என்ன தான் இந்த இதில் நியூஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். எஸ், first step 1, using Caesar chipper table, let's find match the most repeated letters. அதாவது இதில் எதெல்லாம் மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். F ரிப்பீட் ஆகிருக்கா? எஸ், 1 டைம், இங்கே 2 டைம்ஸ். நெக்ஸ்ட் V ரிப்பீட் ஆகிருக்கா? எஸ், இங்கே ஒரு டைம்ஸ், இங்கே ஒரு டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. I வந்து 1 and 2 3 டைம்ஸ். E 1 2 டைம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் ரிப்பீட் ஆகிருக்கோ அதை மேட்ச் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்மால் எஃப். ஸ்மால் எஃப் கீழே நம்ம டேரெக்டாக கீழே சிப்பர் டெஸ்ட்டில் என்ன இருக்குது? பி. ஸோ ஃபஸ்ட்டு F பார் B. ஓகே, அடுத்தது V. V எங்கே இருக்குது? எஸ், ஹியர். விக்கு கீழே என்ன சிப்பர் டெஸ்ட்டில்? R. அடுத்தது I. நெக்ஸ்ட் ஐக்கு சிப்பர் டெஸ்ட் E. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி சிப்பர் டெஸ்ட்லேருந்து பிளைன் டெஸ்ட்லேருந்து சிப்பர் டெஸ்ட் கம்பைன் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு எல்லா லெட்டர்ஸுமே நீ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உனக்கு என்ன சென்டென்ஸ் கிடைக்குதுன்னா, பிரேக் இன் கோட்ஸ் கேன் பி ட்ரிக்கி. ஸோ இந்த சென்டென்ஸ் தான், பிரேக் இன் கோட்ஸ் கேன் பி ட்ரிக்கிங்கிற சென்டென்ஸ் தான் இது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் கோட் இருந்ததுன்னா நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியுமா? ஸோ இதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை இந்த மாதிரி சிப்பர் டெஸ்ட் யூஸ் பண்ணி தான் சீக்ரெட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட்டிங் சைபர் டெஸ்ட். ஓகே, எஸ், சப்ஸ்டியூட்டிங் சைபர் டெக்ஸ்ட், அது ஒரு சுச்சுவேஷன் பார்க்கலாம். ஒர்க் ஷீட் 1. இதில் சைபர் கீ என்னென்னா 5, நம்பர் 5 தான் கீ நம்பர். ஓகே, ஸோ பிளைன் டெஸ்ட்டை பாரு. மேத்தமெட்டிக்ஸ் இஸ் a unique symbolic language in which the whole world works and acts accordingly. கரெக்டாக? ஸோ இந்த பிளைன் டெஸ்ட்டை தான் இந்த சிப்பர் கோடில் எப்படி நம்பராக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? நம்பர் கீ நம்பர் எங்கே? 5 தான் உனக்கு. லிசன். ஸோ பிளைன் டெஸ்ட்டு ABCDன்னு இருக்குது. நம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 00, செகண்ட் வந்து 01 02, அது கிராஜுவலாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு சிப்பர் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே 5 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே கீ வந்து உனக்கு 5 இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் நம்பர் 5 6 7 8 9 10 11 12 அது வரைக்கும் எது வரைக்கும் வருது? கண்டினியூ 25 வரைக்கும். ஓகே, ஆஃப்டர் தட் we can start 00 00 01 02 03 04. ஓகேவா, ஸோ இந்த நம்பர்ஸ் அந்த லெட்டர்ஸ் மேட்ச் பண்ணி தான் இதை எப்படி கோடாக மாற்றுறது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு சென்டென்ஸை எப்படி நம்பர்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு சென்டென்ஸ் எப்படி அது என்ன ஒரு சீக்ரெட் விஷயம் இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த டைப்பில் சப்ஸ்டியூட்டிங் சைபர் டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுறோன்னா ஒரு பிளைன் டெஸ்ட்டு கொடுத்தாச்சு. ஸோ இதில் we have to convert the cyber நம்பரை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, எஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1, chipper number for most repeated letters 5 times and above. 5 times and above. ஃபஸ்ட்டு பிளைன் டெஸ்ட் ரைட் பண்ணிக்கோ. மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ஏ யூனிக் சிம்பாலிக் அப்படின்னு ஒரு பிளைன் டெஸ்ட்டு. அடுத்தது இது கண்டினியூ பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் பக்கத்தில் எழுதியிருக்காங்க பாரு. பிளைன் டெஸ்ட் லாங்குவேஜ் இன் விச் த ஹோல் வேர்ல்ட் ஒர்க்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் அக்கார்டிங்லி. ஃபஸ்ட்டு பிளைன் டெஸ்ட்டை ஃபுல்லாக ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டுமா இந்த லெட்டர்ஸில் எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் 5 டைம்ஸ் இல்லை அதுக்கு மேலே ரிப்பீட்டடாக இருக்கும். ஸோ அந்த லெட்டர்ஸ்க்கு மட்டும் நம்பர்ஸ் நம்ம ரைட் பண்ணுறோம். சிப்பர்ஸ் நம்பர்ஸ் ஃப்ரம் this cheapest table. Okay, yes, first பாரு A, mathematics first A is a most repeated letter, so we have to take first A. What is the number? Cheaper number. Plain test A na cheaper numbers enna 5, so we have to write 5 here. Next H, what is the number? 12. Okay, அடுத்து E, what is the number? 0 9. Next A again 0 5. I, what is the number? 13. C 7. S
S23. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் ஃபைனலாக ஃபுல்லாக ஃபைனல் டேபிள் பாரு ஸ்டெப் 3ல ஃபஸ்ட்டு M இல்லையா மேத்தமெட்டிக்ஸ் M 17 A5 T yes 24 கரெக்டா ST is 24 next H மா H 12 E 09 and M 17 listen to yes இந்த பிங்க் கலர் நம்பர்ஸ் இருக்குலாமா சிப்பர் நம்பர்ஸ் ஸோ இந்த நம்பர்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும் மிடில் இருக்கிற நம்பர்ஸ் நம்ம பார்க்கக்கூடாது ஓகேவா ஸோ இந்த பிளைன் டெக்ஸ்ட் லெட்டர்ஸை நம்ம சிப்பர்ஸ் நம்பர்ஸ் கூட தான் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் உனக்கு இவ்வளோ நம்பர்ஸ் கிடைக்குது ஸோ இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாக நீ ரைட் பண்ணினா ஸோ இதுதான் இந்த சிப்பர் டெக்ஸ்ட் நம்பர்ஸ் ஸோ இந்த நம்பர்ஸை நம்ம அந்த சிப்பர் டெக்ஸ்ட் கூட மேட்ச் பண்ணி பார்த்தா அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா மேத்தமெட்டிக்ஸ் இஸ் எ யூனிக் சிம்பாலிக் லாங்குவேஜ் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இந்த நம்பர்ஸில் இருக்குது ஸோ இந்த நம்பர்ஸ் இப்போ நம்மக்கிட்ட கொடுத்து இதில் என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னால் நமக்கு தெரியாது திஸ் இஸ் சீக்ரெட் நம்பர் கரெக்டாக இந்த சீக்ரெட் நம்பரில் நம்ம இந்த மாதிரி ஒரு டேபிள் கூட ஒரு சிப்பர் நம்பர்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த நம்பர்ஸில் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஓகே ஸோ இதுதாம்மா கிரிப்டாலஜி ஓகே எஸ் நெக்ஸ்ட்டு C1 ஆக்டிவிட்டி ஸோ இந்த ஆக்டிவிட்டி லிசன் பண்ண ஸோ இது கோட் வேர்டு இந்த கோட் வேர்ட் அண்ட் லெட்டர்ஸ் இந்த லெட்டர்ஸையும் இந்த கோட் வேர்டையும் கம்பேர் பண்ணி நம்ம இங்கே என்ன சென்டென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ரைட் பண்ண போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு புக்கில் ஆல்ரெடி ரைட் பண்ணி காமிச்சிட்டாங்க இந்த கோட் வேர்டு வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா வாட்டர் பாட்டில் ரைட் பண்ணியிருக்காங்க எப்படி இதை ஃபஸ்ட் லெட்டர் டபிள்யூன்னு ஃபைன் பண்ணாங்க லிசன் நல்லா பாரு இது இந்த ஷேப்பில் இருக்குது V போட்டு இங்கே டாட் வச்சுருக்காங்க அப்போ W எங்கே இருக்குது செக் பண்ண அப்போ இந்த ஷேப் எங்கேமா இருக்குது இதில் 1 2 3 4 இந்த 4ஐயும் நீ செக் பண்ணுற அதில் இந்த மாதிரி ஷேப் எங்கே இருக்குன்னு ஃபைன் பண்ணு இதுதான் இந்த V ஷேப்பில் இருக்குது டாட் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது W செகண்ட் பாரு இப்படி வந்திருக்கு இல்லையா இந்த ஷேப்பில் இப்போ தமிழில் டா இப்படி போடுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த ஷேப்பில் வந்தது எந்த லெட்டர் செக் பண்ணு எஸ் ஏ தான் இருக்குது அப்போ செகண்ட் லெட்டர் ஏ அடுத்தது இந்த ஷேப் கிரேட்டர் தென் சிம்பிள் மாதிரி வந்திருக்கு எங்கே வந்திருக்கு கிரேட்டர் தென் சிம்பிள் ஹியர் ஸோ டி தேர்டு லெட்டர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது டி மிடில் பாக்ஸ் மாதிரி வந்திருக்குடா எங்கள் டாட்டால் வெறும் எம்டி பாக்ஸ் அது அந்த மாதிரி எங்கே இருக்குது இது மட்டும்தான் கரெக்டாக இ மட்டும்தான் அப்படி பாக்ஸ்குள்ளே வந்திருக்கு ஸோ ஃபோர்த் லெட்டர் இ லாஸ்ட் பாரு இந்த ஷேப்பில் வந்து டாட் வந்திருக்கு அப்படி எது வரும் இந்த ஷேப் வந்து டாட் அப்போ இந்த மாதிரி ஷேப் வந்து டாட் வந்ததுன்னா அது கண்டிப்பாக ஆர் ஸோ நம்ம ரீட் பண்ணி பார்த்தா வாட்டர் நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஷேப் வந்து ஒவ்வொரு லெட்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது இது ஒரு சீக்ரெட் கோட் கரெக்டாக இந்த மாதிரி சீக்ரெட் கோடில் இப்படி இது வாட்டர் பாட்டில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறது நமக்கு தெரியாது ஸோ இதை கம்பேர் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணணும் ஓகே ஸோ செகண்ட் ஒன் ஹிப்ட் வவுச்சர் தேர்ட் ஒன் எக்ஸாம் பேட் ஃபோர்த் ஒன் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் நீ ட்ரை பண்ணிப்பார் ஒவ்வொரு லெட்டர்ஸும் கம்பேர் பண்ணி ட்ரை பண்ணிப்பார் ஓகே எஸ் நெக்ஸ்ட்டு வந்து ரெஃப்ளெக்ஷன் டேபிள் எஸ் இது ஒரு சிப்பர் டேபிள் தான் லிசன் எஸ் இது ரிஃப்ளெக்ஷன் டேபிள்னா ஸோ இப்போ ஏ அப்படின்னா என்ன டினோட் பண்ணும் என்னன்னா ஏனா என்னன்னா ஏ பினா ஓனா பி சினா பி பினா சி ரிஃப்ளெக்ஷன் என்ன இதுக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்போ ஏன்னு கொடுத்துருந்தா நம்ம அதை என்னன்னு எடுத்துக்கணும் பின்னு கொடுத்தா அதை ஓன்னு எடுத்துக்கணும் அப்போ என்னன்னு இருந்தால் நம்ம ஏன்னு அதை கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகே எஸ் ஃபைன் பண்ணலாமா ஃபஸ்ட்டு பாருங்களேன் JVAQBJ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜே வேர் இஸ் ஜே ஜேவோட ரிஃப்ளெக்ஷன் என்ன W ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது W செகண்ட் பாருங்களேன் V வேர் இஸ் V எஸ் திஸ் இஸ் V வியோட ரிஃப்ளெக்ஷன் என்ன I ஸோ நம்ம விக்கு பதிலாக ஐன்னு ரைட் பண்ணுறோம் I அடுத்தது ஏவோட ரிஃப்ளெக்ஷன் N ஸோ ஏவுக்கு பதிலாக N நெக்ஸ்ட்டு Q வேர் இஸ் Q எஸ் Q ஹியர் Qவோட ரிஃப்ளெக்ஷன் D நெக்ஸ்ட்டு பியோட ரிஃப்ளெக்ஷன் O ஜேவோட ரிஃப்ளெக்ஷன் W ஸோ இதை நம்ம ரீட் பண்ணி பார்த்தா விண்டோ அப்போ விண்டோங்கிற ஒரு வேர்டு தான் இதுக்குள்ளே இருக்குது ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸாக ரிஃப்ளெக்ஷன் வேர்டை நீ கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு செகண்ட் ஒன் கம்ப்யூட்டர் டேபிள் தேர்ட் ஒன் சேர் ஃபோர்த் ஒன் கபோர்டு இந்த மாதிரி உனக்கு ஒன்று கிடைக்கும் ட்ரை பண்ணிப்பார் ஓகே வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர்னோ எஸ் நெக்ஸ்ட்டு we are going to see ஷாப்பிங் கம்பேரிஷன் எப்படியெல்லாம் ஷாப் பண்ணுறது ஷாப்பிங் போகும்போது என்னென்ன குவாலிட்டியை வச்சு நீ ஷாப் பண்ணலாம் ஷாப்பிங் போகலாம் ஓகே எஸ் situation imagine that the teacher make you and you are fine to be in charge of the fruit section of your school canteen for a week okay so she also instruct the following steps and she can help you when needed now you have to
buy fruits for 2 days as per you the shopping list. Your shopping list 20 kg apples, 20 kg guava and 30 boxes of strawberries and 20 dozen of banana. இதுதான் நீ ஷாப்பிங் பண்ண போகிற திங்ஸோட லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு yes, one of you should go to the market and the other should go to the departmental store to know the cost of the fruits before shopping. இப்போ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீனும் உன்னுடைய ஃப்ரெண்டும் நீ மார்க்கெட் போகிற, உன்னுடைய ஃப்ரெண்டு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறான். இப்போ ரெண்டு பேருமே சேம் திங்ஸ் தான் ஷாப்பிங் பண்ணுறீங்க. அப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கும் மார்க்கெட் ப்ரைஸுக்கு வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ஸோ யூ ஹாவ் டு கம்பேர் த ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். லிசன், ஆப்பிள் 1 kg இன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து 120, பட் மார்க்கெட் ப்ரைஸில் 110. ஓகே, அதே கோவா வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் 50 ரூபி 1 kg, அதுவே மார்க்கெட்டில் 40 ரூபி. ஸ்ட்ராபெரி 1 box டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் 80 அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 85. பனானா 1 dozen 60 இன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மார்க்கெட் வந்து 50. ஸோ இந்த ப்ரைஸை நீ கம்பேர் பண்ணுற. ஸோ இப்போது யூ ஹாவ் டு list out the total price of the departmental and total price of the market price. Listen dears, the total price of the departmental 1200, okay, and total price of the market price 1000, here 1200, here 1000. So which is the best, ma'am? Listen, sorry, apple 1 kg 120, here நீ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும்? 20 kgs, கரெக்டாக 20 kg. இப்போ 1 kg ஆப்பிள் 120, அப்போ 20 kg 2400. டோட்டல் ப்ரைஸ் ஆஃப் த 20 kg ஆப்பிள் இஸ் 2400. லைக் கோவா 1 kg 50, பட் you want 20 kg, no? So 20 into 50, 1000. So total price of the guava 1000. Like strawberry, banana, total price 2400 and 1200. So இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கிற 20 kg ஆப்பிள், கோவா and 1 box strawberry and 1 dozen பனானாவோட டோட்டல் ப்ரைஸு. அதே மாதிரி மார்க்கெட் ப்ரைஸில் 20 kg ஆப்பிள் 2200 and 20 kg கோவா 800 and strawberry 1 box 30 boxes 2550, banana 20 dozen 1000. இப்போ டோட்டலாக ஆட் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் டோட்டல் அமௌண்ட்டு 7000, அதுவே மார்க்கெட்டில் டோட்டல் அமௌண்ட்டு 6550. இதில் எதுமா நீ சூஸ் பண்ணுவேன்? ஸோ அதே திங்ஸ் தான், அதே குவான்டிட்டி, அதே குவாலிட்டி. ஸோ எதை சூஸ் பண்ணுவேன்? நீ மார்க்கெட்டு தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் நீ எது பெஸ்ட்டாக சூஸ் பண்ண முடியும்? இஸ் த from the above comparison we find the shopping made at the market shop is the best deal quantity. கரெக்டா? டிபார்ட்மெண்ட்டே மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட் சூஸ்? மார்க்கெட் ப்ரைஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட், கம்பேரிங் கண்டெய்னர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் சைஸஸ். எஸ் பேக்கிங் கிட்டத்தட்ட லைக் பேக்கிங்மா. இப்போ மெனி ஐட்டம்ஸ் ஆர் பேக்டு இன் டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். இப்போது நிறைய ஐட்டம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸில் வச்சுருப்பாங்க. ஐ மீன் இப்போது சேம் குவான்டிட்டி உள்ள ஒரு திங்ஸை பேக்கிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேக்கிங்கில் இருக்கும். சம்டைம்ஸ் ஷாப்பர்ஸ் சேவ் மணி பை செலக்டிங் லார்ஜர் கண்டெய்னர் ஆஃப் த சேம் ஐட்டம். For example, 1 liter of milk often costs less than 5 units of 200 ml pack of milk. Sometimes a store 2 prices for the same item. சேம் ஐட்டத்தையே 2 ப்ரைஸஸில் அவங்க பேக்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ 1 லிட்டர் எடுத்தால் 135, அதுவே 2 லிட்டர் எடுத்தினா 240 இருக்கும். ஸோ நீ என்ன பண்ணலாம்? மணி சேவிங்காக நீ 2 லிட்டர் பாட்டில் தான் எடுப்ப. ஸோ இதெல்லாம் வந்து பேக்கிங் டிஃப்ரெண்ட் பேக்கிங் சைஸு. இதில் இப்போ 1 லிட்டர் 135, 2 லிட்டர் 240, கரெக்டாக? ஸோ 1 லிட்டர் 135னா 2 லிட்டர் எவ்வளவு? 135 into 2 270, பட் 2 லிட்டர் பாட்டில் ஹியர் 240. நோ, இது கம்பேர் பண்ணுவேன் இல்லையா? நீ கம்பேர் பண்ணும்போது உனக்கு இதுதான் பெஸ்ட்டாக தெரியும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸை கம்பேர் பண்ணி நீ வந்து எது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் அப்ரோச்சஸ் ஃப்ராக்ஷனல் மெத்தட். எஸ், எப்படியெல்லாம் நீ வந்து இப்போது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது? சுச்சுவேஷன் 1 ரீட் பண்ணி பாருங்கம்மா. ஹியர் ஐட்டம்ஸ் அண்ட் வெயிட் ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க. நீ வந்து இப்போது உங்ககிட்ட 550 rupees இருக்குது, ஆனால் 15 kg நீ வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். 15 kg தான் பர்ச்சேஸ் பண்ண போகிற, ஆனால் 550 தான் இருக்குது, ஆனால் 15 kg எடுக்கணும். ஸோ இங்கே பாரு, திஸ் ஐட்டம் 1 kilo 60 rupees, grapes 3 kilo 105, kiwi 5 kg 150, papaya 4 kg 70, and cauliflower 1 kg 80. This is onion, right? This is tomato 3 kg 90, the onion 2 kg 40.
So first one, maximum price, selecting items with the maximum price. Maximum price என்ன இது highest price 150. So maximum priceல வந்து நம்ம choose பண்றோம் எதெல்லாம் maximum இருக்கு. So அதை choose பண்ணா கரெக்டா 15 kg and 15 kg கிடைக்குது. நீ பப்பாயா இங்க வந்து 3 kg இருக்கு இல்லையா? So 3 kg. Where is papaya? Papaya 4 kg. ஆனால் நீங்கள் 15 kg உனக்கு டேலி ஆகணும்னா நீ 3 kg மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே 3 அப்ரோச்சஸ் இருக்குது. அப்ரோச் 1, அப்ரோச் 2 அண்ட் அப்ரோச் 3. இந்த 3 டைப்ஸ் அப்ரோச்சில் மேக்ஸிமம் ப்ரைஸ் இல்லை வெயிட் ரேஷியோ அண்ட் மினிமம் ப்ரைஸ் வெயிட், அதாவது மினிமத்தில் வாங்கணுன்னா எல்லா திங்ஸும் வாங்கின மாதிரி இருக்கும், ஆனால் குவான்டிட்டி கம்மியாக எடுப்போம். கரெக்டாக? பட் மேக்ஸிமம் ப்ரைஸஸ்னால் என்ன? மேக்ஸிமம் ப்ரைஸஸ்னால் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நீ எல்லா திங்ஸும் வாங்கின மாதிரி இருக்கணும், ஆனால் அந்த 550க்குள்ளே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இந்த 3 அப்ரோச்சஸில் ஒன்றை தான் நீ சூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷனை ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியுமா? Okay, yes dears, the information processing chapter over. I will sending notes in PDF form. I will give some problem only homework. You have to solve the homework. Okay, yes dears. Okay students, இந்த லெசன் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா? நிறைய பஸ்ஸில் நிறைய கிரிப்டாலஜி, வாட் இஸ் கிரிப்டாலஜினா என்ன, ஸோ அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி ஷாப்பிங் பண்ணுறது, எப்படி ஹவு டு கம்பேர் த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மார்க்கெட், ஸோ இதெல்லாம் இந்த லெசனில் பார்த்தோம். இது ஒரு ஜென்ரல் டாபிக். கரெக்டாக? ஸோ இது ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நீ வந்து கற்றுக்கணும். ஸோ எப்படியெல்லாம் ஷாப் பண்ணுறது இன் ஃபியூச்சரில், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நீ வந்து டெவலப் பண்ணிக்கணும் ஒன்று ஸ்கில்லை. ஓகே, எஸ் டியர்ஸ், meet next class in new chapter. Okay, thank you students.